எங்கள் மத்தியில் வார்த்தையை கொண்டு வரதுக்கு அருமையான பாஸ்டர் இவாஞ்சலிஸ்ட் பாஸ்டர் மக்கள் அவர்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறார். கரங்களை தட்டி கூப்பிடும். வாங்க, ப்ளீஸ் கம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Greetings to you all in the precious and the sweetest name of our Lord and Savior Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்றேன் இந்த நல்ல நாளிலும். I want to thank God for this privilege God has given for me to be in midst of you one more time. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் நான் நிற்கிறதை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன் மறுபடியும். And moreover, I am so greatly privileged and also my heart rejoices on this particular day when you also celebrate the completion of successful 8 years of Holy God TV ministry in this land. இந்த 8வது வருடத்தில் இந்த செலிப்ரேஷன் இந்த ஆண்டு விழாவில் நான் உங்களோட இருக்கிறதை குறித்து மிகவும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆமென். Hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. Shall we put our hands together and praise God for what He has கரங்களை தட்டி done? கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். I want to extend my heartfelt thanks to our dear friend Pastor Uday Kumar, my elder brother in Christ, for having me come to this place. Amen. And also the leadership of this place and each and every believers in this church. நான் எல்லாருக்கும் உதயமான் பாஸ்டர் மாத்திரமல்ல நான் சகலரையும் நான் வாழ்த்து சொல்லி உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். Hallelujah. கரங்களை தட்டுங்க எல்லாரும் Praise உற்சாகமா. God. ஆமென். கர்த்தர் நல்லவர். I thank God for this ministry. இந்த ஊழியத்துக்காக நான் நன்றி கூறுறேன். Although it is based in this city, இந்த பட்டணத்தில் இருக்கிற இந்த ஊழியத்துக்காக நான் நன்றி கூறுறேன். but the purpose is seen all around the world. இந்த பட்டணத்தில் இருக்கிற இந்த ஊழியமானது உலகத்தில் இருக்கிற பல தேசங்களுக்கும் இந்த ஊழியம் கடந்து செல்கிறது. Hallelujah. While pastor was sharing about this ministry here, இந்த ஊழியக்காரன் இந்த ஊழியத்தை குறித்து அவர் சில காரியங்களை சொன்னபோது the Lord put a special message in my spirit as a prophetic word to share with you and to the church. நான் இன்றைக்கும் ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடாக நான் கடந்து பேச போகிறேன். Which I want to share with you before I get into the message. The Lord spoke to me from the book of Numbers chapter 17. எண்ணாகம புத்தகத்தில் கர்த்தர் என்னோட பேசின வசனம் என்னவென்று சொன்னால் எண்ணாகம புத்தகம் 17ஆம் அதிகாரம். It speaks about the rod of Aaron. அதாவது ஆரோனுடைய அந்த பிடியானத்தை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. That's what the Lord spoke to me as a prophecy to this church. அதுதான் தீர்க்கதரிசனமாக இந்த நாளிலும் எங்களுக்கு கர்த்தர் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாய் என்னோட பேசின வார்த்தை. And before I start the message, I want to share with you that particular prophecy. நான் இந்த நாளிலும் விசேஷ விதமாக கவனமாக கேளுங்க. தீர்க்கதரிசனமாக கர்த்தர் என்னோட பேசினதை நான் வசனத்துக்கு முன்பாக நான் உங்களோட பேச விரும்புகிறேன். The Bible says God commanded Moses to ordain his brother Aaron as the priest. அதாவது தேவன் மோசேனுடைய சகோதரன் ஆரோனை அபிஷேகம் பண்ணும்படியாக சொன்னார், அதாவது ஆசாரியனாக. But majority of the Israelites could not agree to that decision. ஆனால் அந்த இஸ்ரவேல் சமூகத்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் அதுல இருந்த பெரும்பாலானவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. And the Bible says the elders of Israel, they spoke harsh with Moses about it. அதாவது இந்த சம்பவத்தை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயோட எதிர்த்து தப்பான காரியங்களை பேசினார்கள் என்று சொன்னார். But Moses did not know how to convince the people about the ordination of Aaron. ஆரோனை ஆசாரியனாக ஏற்படுத்துகிறதற்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்த்து பேசின அவர்களை மோசேயால சமாதானம் பண்ண முடியாமல் இருந்தது. There are certain times you also will go through the similar situation where you cannot convince certain people. இதே போலத்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நமக்கு எதிராக எதிர்த்து பேசுறவர்களையும் குறை பேசுறவர்களையும் குற்றப்படுத்துறவர்களையும் எப்படி சமாதானத்துக்குள்ள கொண்டு வரது என்பது ஒரு கஷ்டமானது ஒரு காரியமாக இருக்கிறது. And the Bible says Moses cried unto the Lord.
ஆனபடியாத்தான் வசனம் சொல்லுகிறது மோசே தேவனை நோக்கி கதறினான் என்று சொல்லி. He did not fight with those fighters. அதாவது மோசே அந்த எதிர்த்து பேசினவர்களோட எதிர்த்து சண்டை பிடிக்கவில்லை. But he went into the presence of God. ஆனால் மோசே செய்த காரியம் என்ன? அவன் தேவ சமூகத்துக்குள்ளாய் கடந்து போனான். He knelt down அவன் before அங்கே the Lord. தாழ்ந்து முழங்கால இருந்து அவன் தலை குனிந்து அழுதான். He prayed to the Lord. அவன் ஜெபித்தான். Lord, what should I do in this situation? அண்ணா மோசே தேவனிடத்தில் கேட்டான், தேவனே இந்த சூழ்நிலையை நான் எப்படி மேற்கொள்ள முடியும்? Because you told me to ordain Aaron as the high priest. ஆனால் நீர் சொன்னீர் ஆரோனை ஆசாரியனாக ஏற்படுத்து என்று சொல்லி, ஆனால் ஜனங்களோ கொந்தளிக்கிறார்கள் என்று சொன்னார். Only I have heard your voice. ஆனால் மோசே என்ன சொன்னார்? நான் தான் உம்முடைய வார்த்தையை நான் கேட்டேன். But the people have never heard your ஆனால் voice. ஜனங்கள் ஒரு நாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை. Now how to convince them? எப்படி இதை ஜனங்களை சமாதானப்படுத்துகிறது? The Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, God said to Moses, அதாவது தேவன் மோசேக்கு சொன்னார், declare to the elders of Israel அதாவது இஸ்ரவேல் சங்கத்து மூப்பர்களுக்கு நீ சொல்ல வேண்டியது and என்னவென்றால், ask them to bring the rod of each tribe. அதாவது நீ எல்லா மூப்பர்களுக்கும் அந்த இஸ்ரவேல் மூப்பர்களுக்கு நீ சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், எல்லாருடைய கோலையும் கொண்டு வர சொல்லு. Because as we know, the Israel comprises of 12 tribes. அதாவது உங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனத்தார் 12 கோத்திரங்களாக பிரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. And God said to Moses, ஆனால் தேவன் மோசேக்கு சொன்னார், let every elders who represents each tribes bring forth the rods of each tribe. ஒவ்வொரு 12 கோத்திரத்தார்களும் அவர்கள் தங்கள் கோத்திரத்துக்கு ஒவ்வொரு கோலை கொண்டு வரும்படியாக சொன்னார். Since Aaron belongs to the Levi tribe, ஆரோன் லேவியினுடைய கோத்திரமாய் இருந்தபடினால், bring the rod in which you should write the name of Aaron. அதே ஆரோன் லேவியினுடைய கோத்திரமாய் இருந்தபடினால ஆரோனுடைய கோலிலே லேவி கோத்திரம் என்று சொல்லி எழுதும்படியாக சொன்னார். And every rod must have the name of the tribes that it belongs to. அதே போலத்தான் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தங்களுடைய அந்த கோலிலே தங்களுடைய கோத்திரத்தினுடைய பெயரை எழுதும்படியாக சொன்னார். And you bring it into my presence. அந்த எழுதப்பட்ட அந்த கோலை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வரும்படியாக சொன்னார். And keep it beside the ark of the covenant. அந்த கொண்டு வரப்பட்ட அந்த கோலை தேவனுடைய அந்த ஆர்க்குக்கு பக்கத்திலே கொண்டு வரும்படியாக சொன்னார். And God said to Moses, மோசேக்கு தேவன் சொன்னார், I will show you, I will prove whom I have chosen. மோசேக்கு தேவன் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், நான் யாரை தெரிந்தெடுக்கிறேன் என்பதை நான் ப்ரூவ் பண்ணி காண்பிப்பேன் என்று சொன்னார். And Moses declared to the elders of Israel concerning what the Lord said. அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொன்னார் என்னவென்று சொன்னால், தேவன் ப்ரூவ் பண்ணி அவர் காண்பிக்க போகிறார் என்று சொன்னார். Which was cordially, unanimously agreed by the elders. இது மற்றவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். And the Bible says they all brought each rods of each tribe. இதை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே 12 கோத்திரத்தாரும் தங்கள் கோல்களை கொண்டு வந்தார்கள். And Moses collected the 12 rods. அந்த 12 கோத்திரத்தாருடைய 12 கோல்களையும் மோசே சேர்த்தார். And he went into the most holy presence of God. அதாவது அந்த 12 கோல்களையும் மோசே எடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போனார். And he placed it beside the ark. அந்த 12 அந்த கோல்களையும் கொண்டு போய் அந்த வாக்குத்தத்த பேழைக்கு முன்பாக அதில் வைத்தார். And the Bible says, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, God said to Moses, தேவன் மோசேக்கு சொன்னார், you can come back tomorrow morning. தேவன் மோசேக்கு என்ன சொன்னார் என்று சொன்னா, நீ நாளைக்கு காலையில வா. And you'll come and pick up all those rods. அதாவது நாளைக்கு காலையில வந்து இந்த காட்சியை நீ பாருன்னு சொன்னார். And you will see whom I have chosen. நாளைக்கு வந்து நீ பார்க்கிற போது உனக்கு தெரியும் யாரை நான் தெரிந்து கொண்டேன் என்று. And the Bible says,
பரிசுத்த வேதாகமம் On சொல்லுகிறது the next day, அடுத்த நாள் Moses, in the sight of all elders, he went into the sanctuary of எல்லா God. மூப்பர்களுக்கு முன்பாக தேவன் அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே கடந்து போனார். As he went inside the most holy place, அந்த மோசே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனபோது he went to collect the 12 rods. அந்த 12 கோலையும் அவர் எடுத்தார். To his surprise, அவருக்கு ஆச்சரியமாயிருந்தது. he found that the rod belongs to Aaron that pertains to Levi tribe was budded. அந்த மோசேக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஆரோனுடைய கோல் துளிர்த்து கனி கொடுத்திருந்தது. It was blossom and it had the fruit of almond in it. அல்லேலூயா. அது வளர்ந்து வேர் விட்டு பூ பூத்து அது கனி கொடுச்சது. அந்த கோல். There is a message from the Holy Spirit. உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால ஒரு செய்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. By nature, all the 12 rods look same, belongs to the same type of tree. எல்லா 12 கோல்களும் எல்லாமே ஒரே, அதாவது ஒரே இனத்தினுடைய ஒரே மரத்தினுடைய கோல்கள் தான். It looks, all those 12 rods look alike. எல்லா 12 அந்த அந்த கோல்கள் எல்லாருமே செத்த கோல்கள் தான். But the rod upon which the favor of God was revealed, அந்த எல்லா செத்த கோல்கள் இருந்தாலும் அந்த தேவனுடைய கிருபை எந்த கோலில இருந்ததோ அது ஜீவன் உள்ளதாக இருந்தது. hallelujah, Hallelujah. hallelujah. ஹalleluya. Now here there is something we need to understand. இங்கே நான் ஒரு காரியம் நமக்கு இருக்கிறது, காது கொடுத்து கேட்கிறதுக்கு. This rod of Aaron had no affiliation to the ground. அதாவது அந்த ஆரோனுடைய கோல் அந்த தேவ சமூகத்துல கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. It had no attachment to the ground. ஆனால் நாங்கள் நினைக்கிறது மாதிரி அந்த பரிசுத்த ஸ்தலத்துல வேறுவிட இல்ல. It had no attachment, no recognition by the people. அந்த மற்ற ஜனங்களோட அதை தொடர்பு படுத்தி பார்க்க முடியாது. People did not approve this road. People did not accept this road. அதாவது அந்த வேர் விட இல்லை என்று சொன்னால் மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். But when the road had the favor of God upon it, அந்த தேவனுடைய கிருபை அந்த ஆரோனுடைய கோலில செத்த கோல்ல வந்தபோது, no matter whether people accepted or not, தேவனுடைய கிருபை வந்தபோது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ whether people recognized it or not, மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதை அங்கீகரிக்கிறார்களோ அனுமதிக்கிறார்களோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. under the favor of God this road became live. அந்த கர்த்தருடைய கிருபை வர்றபோது என்ன நடக்குது அந்த கரங்களை தட்டி நன்றி சொல்றேன் ஆண்டவர். hallelujah. உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை இல்லையா? அவருக்கு இருக்கும். கர்த்தருடைய கிருபை வர்றபோது செத்த மரித்த கோலா இருந்தாலும் அது வேர் விட்டு கனி கொடுத்து hallelujah, ஆமென், hallelujah. ஆனால் யாரு என்ன சொன்னாலும், யாரு உங்களை திட்டினாலும் போனாலும் வந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்ம மேல இருக்கிற போது அது வேர் விட்டு கனி கொடுத்து போகுது எல்லாமே செய்யும். The secret here is that this rod had the life of God. அந்த ரகசியம் என்னவென்று சொன்னால் ஆரோனுடைய செத்த கோலில ஜீவன் உண்டு. People may not accept your ministry. நம்முடைய இந்த ஊழியத்தை अनेகர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். People may not agree with what you do. अनेகர் சந்தோஷப்பட முடியாமல் இருக்கலாம் என்ன நாம செய்யறோம் என்று சொல்லி. But God always proves his elect with the fruit. ஆனால் தேவன் தான் தெரிந்து கொண்டதை கனியின் மூலமாக ஜனங்களுக்கு காண்பிப்பார். I thank God for the expansion of this ministry. இந்த ஊழியத்தினுடைய எல்லைகள் விஸ்தாரப்படுவதற்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி கூற வேண்டும். It had a small beginning like the rod of Aaron. இந்த ஊழியத்துல ஆரம்பத்துல மிகவும் ஆரோனுடைய கோல் செத்த கோலை போல ஆரம்பத்துல இது ஆரம்பமான ஒரு ஊழியம். Many people may have waited to see the end of such ministry. இந்த ஊழியத்துல இருந்த अनेகர் முடிவு
பரியும் நின்று இந்த ஊழியத்தினுடைய நன்மைகளை காணாமலே போயிட்டார்கள். But as long as you remain under the favor of God, ஆனால் நாமோ தேவனுடைய அந்த கிருபைக்குள்ள இருக்கிற போது, அந்த அவருடைய அந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற போது அவருடைய கிருபையை நாங்கள் காண்கின்றோம். you will continue to see the works of God in your life. அதான் நாங்கள் தொடர்ந்தும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறதான அற்புதங்களை நாங்கள் பார்க்கிறோம். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம், அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். Hallelujah. ஹalleluya. Turn with me to the book of Gospel according to Matthew chapter 12, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு verses 20 and 21. 20 21. According to the book of Matthew chapter 12, verses 20 and 21. It says, a bruised reed he will not break, a smoking flax he will not quench. அதாவது தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், மங்கி எரிகிற திரியை அவர் நூற்கிறதும் இல்ல, நெறிந்த நாணலை முறிக்கிறதும் அல்ல. The Bible speaks about God, that the God of restoration. எங்களுடைய தேவன் கட்டுகிற தேவன். If you go through the whole Bible, முழு பரிசுத்த வேதாகமத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போற போது, wherever you carefully studies the nature and the character of God, அதாவது இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் ஆழமாக போய் அவருடைய சுபாவத்தையும் அவருடைய செய்கைகளையும் நீங்க பார்ப்பீங்கள் என்று சொன்னால், you will always comprehend that our Lord is the Lord of restoration. ஆனால் அந்த தேவனுடைய சுபாவம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், கட்டுகிறவராகவும் நடத்துகிறவராகவும் ஊக்குவிப்பவராகவும் இருக்கும். Hallelujah. Hallelujah. The Bible கர்த்தருடைய சுபாவம் எப்படிப்பட்டதா இருக்கும்? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க எல்லாரும். கட்டுகிறவராக, நம்மை உற்சாகப்படுத்துகிறவராக, அது நெறிந்த நாணலை அணைக்க முறிக்கிறவரும் அல்ல, மாங்கி எறிகிற திரியை என்ன செய்ய மாட்டாராம்? அணைக்கிறவரும் அல்ல. அப்ப எப்போதும் நம்முடைய தேவன் நம்மை கட்டுகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை சகாயம் பண்ணுகிறவர். ஹalleluya. நம்மை குற்றப்படுத்துகிறவர் அல்ல, குறை சொல்லுகிறவர் அல்ல, அணைச்சு விடுறவர் அல்ல. ஆமென். Amen. Praise God. Hallelujah. And you see, the Bible reveals the characters of God. இந்த சம்பவத்தை, இதுதான் அவருடைய சுபாவம். இந்த சுபாவத்தை நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் காணலாம். The reason why God reveals his character through the word, அந்த ஏன் அவருடைய சுபாவத்தை தேவன் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தெரியப்படுத்த வேண்டும்? it's just he wants to introduce himself to the humanity. என்னத்துக்காக என்று சொன்னால், தேவன் தன்னுடைய சுபாவத்தை வசனத்தின் ஊடாக நமக்கு தெரியப்படுத்தி தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார். If you want to know a person, சாதாரணமாக ஒரு நபருக்கு இன்னொருத்தரை தெரிய வேண்டும் என்று சொன்னால், you should know his character. அவருடைய சுபாவம் நமக்கு தெரிய வேண்டும். In the same manner, அதே போலத்தான் God is introduced or God is known in his character. அதே போலத்தான் நம்முடைய தேவனும் தன்னுடைய சுபாவத்தை நமக்கு பரிசுத்த வேதாகமம் ஊடாக வெளிப்படுத்துகிறார். In the Old Testament and the New அது Testament, புதிய ஏற்பாடாக இருக்கலாம், பழைய ஏற்பாடாக the இருக்கலாம். Holy Spirit reveals the character of God. ஆனால் அது பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். Secondly, why did God reveal his character? இரண்டாவது, ஏன் தேவன் தன்னுடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும்?
wherever you see the character of God revealed in the Bible, அதாவது நாங்க பார்க்கிறோம் தன்னுடைய சுபாவத்தை பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்துகிறதை, you have the privilege to experience his character. இரண்டாவது அப்படி வெளிப்படுத்துகிற போது ஒன்று அறிஞ்சு கொள்ளுகிறோம், இரண்டாவது நாங்கள் அந்த அவருடைய சுபாவத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். When the Bible says God is loving, அதாவது பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் அன்பு செய்கிறவர் என்று சொல்லி, which means you have the privilege to experience his love. ஆனால் அதே போலத்தான் நாங்கள் இந்த வேதத்துக்குள்ளாக போகிற போது, வாசிக்கிற போது, தெரிஞ்சு கொள்ளுகிற போது அவருடைய அன்பை நாங்கள் ருசி பார்க்கிறோம். That's what the Bible says, taste and see that the Lord is good. அதுதான் வேதம் சொல்லுகிறது, அவரை ருசித்து பாருங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை. The Bible says God is merciful, ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது கர்த்தர் இரக்கம் உள்ளவர் என்று, which means you have the privilege to experience his mercy. அது ஏன் என்று சொன்னால் அவர் உண்மையாகவே இரக்கம் உள்ளவர் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவிச்சு பார்க்க வேண்டும். The Bible says God is the healer, அதாவது பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லி, which means you have the privilege to experience his healing. அதே போல தான் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சுகத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும். The Bible says our God is the provider, Jireh. அதாவது நம்முடைய தேவன் கர்த்தராகிய தேவன் அவர் எப்படிப்பட்டவராம் என்று சொன்னால் நமக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். Which means you have the privilege to experience his provision. அதே போல தான் நமக்கு தேவைகள் ஏற்படுகிற போது நமக்கு எல்லா காரியங்களையும் அவர் சந்திக்க வல்லவர் என்று சொல்லி அவரை நாங்கள் அனுபவிக்கிறோம். So wherever you see the character of God is portrayed in the Bible, அதே போல தான் நாங்கள் பார்க்கிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் எங்கெல்லாம் தேவனை பற்றி சொல்லுகிறதோ அது எல்லாவற்றையும் நாங்கள் உணர்ந்து அனுபவிக்கிறோம். we also have the privilege to experience his character. அது ஆனபடியே தான் எங்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பரிசுத்த வேதாகமத்தில் அவரை அனுபவிக்க, ருசி பார்க்க. That's the reason why we worship God. எனக்கு ஆனபடியால் தான் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். So that we may experience him. ஆனபடியால் தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். என்னத்துக்காக என்று சொன்னால் That's the reason why we walk with God. ஆனபடியே தான் நாங்கள் தேவனோடு நடக்கிறோம், போகிறோம். That we may experience him. ஆனபடியே தான் அவரை அனுபவிச்சு பார்க்கிறதற்காக தான் இதெல்லாம் செய்கிறோம். Hallelujah. 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 Praise God. Here the Bible says, இப்ப இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, it's all about the messianic prophecy that was prophesied by prophet Isaiah. எசேயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்பட்டதை தான் இங்கே சொல்லப்படுகிறது. Right from the book of Genesis till the book of Malachi, அதாவது ஆதியாகமத்தில் இருந்து மல்கியா வரையும் சொல்லப்படுறது. the Bible brings forth more than 365 messianic prophecy. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து 300க்கும் அதிகமான தீர்க்க தரிசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Out of all those prophecies concerning Christ, அதாவது அவ்வளவு இந்த திரளான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. some of the prophecies are all about the character of Jesus, the nature of Jesus, and the qualities of Jesus and his qualities. அதாவது எல்லாம் அந்த 360க்கு மேல சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட அவ்வளவு தீர்க்க தரிசனங்களும் அவருடைய சுபாவத்தை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. That's what the Bible says, Isaiah 42. அதனால தான் எசேயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 42ல நாங்கள் இப்ப வாசிச்ச இந்த தீர்க்க தரிசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. That's what the Bible says according to the book of Psalms 102. அது ஆனபடியாத்தான் நாங்க பார்க்கிறோம் சங்கீத புத்தகம் 102ல அங்க சொல்லப்படுகிறது. Because the Bible says God is an unchanging God. அதாவது நம்முடைய தேவன் மாறாத தேவன். In the book of Psalms 90, அதாவது 90ல சொல்லப்படுகிறது. Psalms 102, அதாவது 102ல சொல்லப்படுகிறது. Lamentation chapter 5, புலம்பல் chapter 5ல, the book of Malachi chapter 3, மல்கியா 3ல, the book of Hebrew chapter 13, ஹீப்ரு 13ல, James chapter 1. யாக்கோபு 1ல. In all these passages the Bible says God is an unchanging God. எல்லா
இப்ப சொல்லப்பட்ட எல்லா நம்பர்லும் புக்கை தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க சொல்லப்படுற காரியம் கர்த்தர் மாறாதவர் என்று. Hallelujah. ஆமென். Hallelujah. Hallelujah. Our God is an unchanging God. நம்முடைய கர்த்தர் மாறாதவர். Years may pass by, அவர் பல வருஷங்கள் கடந்து போனாலும் but God is the same. அவர் மாறாதவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. The Bible says, according to the book of James, chapter 1, verse 17, யாக்கோபுடைய புத்தகம் 1:17 சொல்லப்படுறது. it says, all the good gifts and the perfect gifts come from above. எல்லா நன்மைகளும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து நமக்கு வருகிறது. And with him there is no shadow that is turning with him. அதாவது எந்த விதமான அமிச்சமோ எந்த விதமான நம்பிக்கையும் நாங்க பட தேவையில்லை என்று அதுல சொல்லப்படுகிறது. Under the sunlight you see right from the morning till the evening the shadow keeps changing. அதாவது நம்முடைய தேவன் அதாவது இரவிலும் பகலிலும் நம்மை சுமந்து காக்கிற தேவனாக இருக்கிறார். But if you see any object under the sunlight, அதாவது நீங்கள் சூரிய வெளிச்சத்தை கீழே right from the morning till the eventime, காலையிலிருந்து மாலை வரைக்கும் you see the shadow of every object keep changing, becoming longer and becoming shorter in size. Under the shadow, under the sunlight, the shadow becomes, sometime it becomes longer, sometime it becomes short. ஆனால் அந்த சூரிய வெளிச்சத்தில் நாங்க பார்க்கிற போது மனுஷனுடைய நிழல் அவன் பெருசாகவும் சின்னனாகவும் டைமுக்கு டைம் மாறிட்டு வரும். But the Bible says God never shift like the shifting of the shadow. அதாவது அந்த நிழல் மாறுறது போல மனுஷனுடைய நிழல் மாறுறது போல கர்த்தர் மாற மாட்டார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. Hallelujah. Hallelujah. When he gives us a promise, it is done for you. அதாவது ஒரு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னால் அது மாறாமல் நிச்சயமாக அது நிறைவேறும். He never cancel his promises. அது தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை ஒரு நாளும் மாற்றுகிறவரோ அல்லது கேன்சல் பண்றவரோ கிடையாது. He will never delay his promises. He will never withdraw his promises. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அதை லேட் பண்றதோ அல்லது அதை இல்லை என்று சொல்றதோ கிடையாது. He will fulfill the promise in the due course of time. அந்த குறிப்பிட்ட காலத்துல கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். Man may promise something and they may withdraw what they have promised. மனுஷனுடைய இதுகள் காரியங்கள் மாறலாம். But God is an unchanging ஆனால் God. தேவன் அவர் மாறாதவராக Which இருக்கிறார். means his character is unchanging. ஏனென்று சொன்னால் அவருடைய சுபாவம் மாறாது. Hallelujah. Hallelujah. Now here the Bible says, இப்ப பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, when Matthew records the gospel of Jesus, மத்தேயுவின் சுவிசேஷத்தில் சொல்லப்படுற காரியம் என்னவென்றால், when he saw the ministry of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஊழியம், he was inspired and moved by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு And ஊழியம். the Holy Spirit took him all the way back to the book of Isaiah 42. இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை எஸ்ஐயா தீர்க்கதரிசியுடைய காலத்துக்குள்ள கொண்டு போய், Hallelujah. And it says about the character of Jesus. அந்த காலத்துல சொல்லப்பட்டதை இங்க கொண்டு வரார். So Matthew says, அந்த பைபிள் சொல்லுது, as it was prophesied by prophet Isaiah, எஸ்ஐயா தீர்க்கதரிசியினால சொல்லப்பட்டதை it was seen fulfilled in Jesus Christ. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நாளில அது நிறைவேறுகிறது. என்ன நிறைவேறுகிறது? இவருடைய சுபாவம் மங்கியடிகிற திரியும் நெறிந்த நாணலும். It says a bruised reed he will not break. ஆனா அப்படி ஒரு அதாவது நெறிந்த நாணலை முறிக்க மாட்டாராம். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? During the time of the Jewish synagogue, அதாவது அந்த நாட்களில யூதர்களுடைய ஆலயத்துல, during the time of their fellowship in the synagogue, அந்த யூதர்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கிற போது, they used to sing songs, they used to sing praises and psalms to God. அதாவது அவர்கள் இருந்து தேவனுடைய ஆலயத்துல இருந்து பாடல்களை பாடுவார்கள், ஸ்தோத்திர பாடல்களை பாடுவார்கள். And while they worship God with singing and psalms, அவர்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாடி துதிக்கிற போது, they used to play the instruments. அவர்கள் என்ன செய்வார்கள்? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது கிட்டார் இதுகள் எல்லாம் நம்ம தம்பிமான் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. Some of the instruments were made by the flute, the reed, by the reed. அந்த மூங்கில்கள் இதுகள்ல செய்யப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்கள் இருக்கிறது. And the Bible says, அந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, in the course of time, as they continue to use this flute which is made out of reed, அந்த
இந்த மூங்கில் இதுகளால் செய்யப்பட்ட அந்த அந்த உபகரணங்கள் இசை கருவிகள் பாவிக்க it can become bruised, it can become cracked. அது வந்து என்ன செய்யும், கொஞ்சம் முறிஞ்சு நெளிஞ்சு பாவிக்க முடியாத சூழ்நிலையா போயிடும். When a flute become cracked or it become bruised, அந்த 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 ஃப்ளூட் வந்து என்ன செய்யும், புல்லாங்குழல் அப்படியான இன்ஸ்ட்ருமெண்ட், நீங்க உடனே அங்க போயிடாதீங்க, அது மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட், it begins to produce wrong melody. அது வந்து பழுதாய் போகல என்ன செய்யும்னு சொன்னா, இனிமையா குரல் கொடுக்கிறதுக்கு பதிலாக ஏதோ காக்கா என்று கத்திட்டு இருக்கும். Consequently, இதன் நிமித்தமாக the people, the musician, they will break this flute and break them into pieces and throw them into the garbage. இதன் நிமித்தம் ஆத்திரம் அடைஞ்சு நல்ல மியூசிஷியன் மேர் டென்ஷன் ஆகி அதை முறிச்சிடுவாங்க. But the Bible speaks about Jesus. ஆனால் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, Even a bruised reed, Jesus will not break. கர்த்தர் என்ன செய்வாராம், அப்படி சத்தமே வராம முடியாம கத்திட்டு இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் கர்த்தர் ஒரு நாளும் முறிக்க மாட்டார். கரங்களை தாட்டி நன்றி சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Secondly, the Bible says, excuse me pastor, நீங்க எத்தனை பாட்டு குரூப்ல பிள்ளைங்களா நின்று பாடுறீங்க, கர்த்தர் உங்களை முறிக்க மாட்டார். Hallelujah. Praise God. Let's give a big clap off into Jesus this morning. நன்றி சொல்லுங்க. இது நல்ல காரியம். ஆமென். நாங்க ஏதோ புல்ல முறிச்சிட்டு இருக்கணும் நினைச்சிருப்பீங்க பாருங்க. ஆமென். Secondly, the Bible says, இரண்டாவது பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, a smoking flax he will not puff it out. அதாவது மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டாராம். During the time of their synagogue, அந்த அவர்களுடைய அந்த ஆலய நேரத்துல they light the lamp. அவர்கள் அந்த விளக்கை கொளுத்துவார்கள். When the same part of the wick continues to burn for long time, அது அந்த திரி அதிக நேரம் நின்று எரிய வேணும். it becomes smoldered, covered by the ashes. அதாவது அந்த அதிக நேரம் நின்று எரிகிற அந்த திரி என்ன செய்யும் என்று சொன்னால், புகை நிறைஞ்சு சாம்பல் எல்லாம் படிஞ்சு அப்படியே மெல்லமா எரிஞ்சிட்டு இருக்கு. Eventually it will stop glittering the light. அந்த என்ன செய்யும்னு சொன்னா, பிரகாசிக்கிறதுக்கு தக்கதாக அப்படியே மங்கி எரிஞ்சு இருட்ட கொடுத்துக்கும். However, there is little fire in it. ஆனா அதுல என்ன பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நெருப்பு இருக்கும். But it cannot produce the light. ஆனால் கொஞ்சம் நெருப்பு இருக்கும், ஆனால் அது வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. When there is no light, when there is fire without light, ஆனால் அந்த நெருப்பு இருக்கும், ஆனால் வெளிச்சம் கொடுக்க முடியாது. it begins to emit smoke. ஆனால் அந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியாமல் நெருப்பு இருக்கிற வேளையில அது வெளிச்சத்துக்கு பதிலாக புகை கொடுத்து கொண்டே இருக்கும். It become intolerable for everyone. அத சுவாசிக்கிறவங்க மூச்சு எடுத்து செத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு கேஸ். So they don't consider about how much light it had produced before. ஆனால் அந்த ஆசாரியர்கள் இதுக்கு முன்ன எவ்வளவு வெளிச்சம் கொடுத்ததுன்னு சொல்லி அதை பற்றி கவனிக்க மாட்டாங்க. But they will puff it out. ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள், தூக்கி எறிஞ்சிடுவார்கள். But the Bible says about Jesus, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், a smoldering wick, a smoking flax, he will not puff it out. ஹalleluya. எப்படி மங்கி புகை அடிச்சிட்டே இருப்பீங்கன்னு சொன்னாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாராம், தூக்கி எறிய மாட்டாராம். Hallelujah. ஹalleluya. A flute is the cheapest instrument among the musical instruments. அந்த நாங்க சொன்ன அந்த புல்லாங்குழல் மாதிரி அது என்ன செய்யும், அதுதான் ஆக குறைஞ்ச விலை, ஒன்றுமே காசு சும்மா கிடைக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். But no matter how much melodious it was before, ஆனால் அது எவ்வளவு இனிமையான எல்லாம் முதல் பாடினான்னு சொல்லி அதுவும் பிரச்சனை இல்லை. just because of a minute crack in it, ஆனால் அதுல வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு அந்த சத்தம், அந்த கரகரப்பு சவுண்ட் மாறினதுனால men will not be able to repair it, but they will throw them into the garbage. ஆனால் மனுஷர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னா, அதை சரி செய்து நன்றாய் அதை வேலை செய்ய வைக்க மாட்டாங்க, அதை முறிச்சிட்டு அப்படியே வீசிடுவாங்க. Our God is not a repairer.
நம்முடைய தேவன் என்னவென்று சொன்னால் he is not repairer. He is not repairing, but he will restore. நம்முடைய கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னா அந்த மெக்கானிக் வேலை பார்த்து செய்ய மாட்டார். அவர் என்ன செய்வார் என்று சொன்னா உடனடியாகவே நம்ம உயிர்ப்பிக்கிற கர்த்தர். Hallelujah. Amen. In order to have a better understanding about it, மெக்கானிக் வேலைன்னு சொன்னா உங்களை சாவி கொண்டு வந்து வச்சு உங்களை செதுக்க மாட்டார். அவர் அப்படியே உங்களை தூக்கிடுவார். Hallelujah. Hallelujah. The Bible says when you go to the book of Psalms 113, சங்கீத புஸ்தகம் 113க்கு போனீங்கன்னு சொன்னால் it says about the same messianic prophecy concerning the character of Jesus. அங்கேயும் நாங்க பார்க்கலாம் சங்கீதம் 113லும் கர்த்தருடைய அவருடைய குணாதிசயங்களை நாங்க பார்க்கலாம். Verses 6 and 7. 6ம் 7யும் நாங்க வாசிப்போம். It says he raises the poor out of the dust and he lifts up the needy out of the garbage. Can somebody read it in Tamil? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென். Hallelujah. Here the Bible says that our God is a God of restoration. நம்முடைய தேவன் நம்மை கட்டுகிற தேவன். Hallelujah சொல்லுங்க எல்லாரும். Hallelujah. Hallelujah. It says he will lift up the poor out of the dust. அதாவது தூசியில இருந்து மனுஷனை தூக்குறாராம். And he will raise up the needy out of the garbage. அதாவது கீழே இருந்து ஒன்றுமில்லாததுல இருந்து உத்திரத்துல இருந்து தூசியில இருந்து குப்பையில இருந்து ஒரு மனுஷனை அவர் தூக்குறார். Garbage is all about useless items. அதாவது குப்பை என்று சொன்னா எல்லாம் பாவிக்க முடியாத எல்லா சொத்து பத்து எல்லாத்தையும் அங்கதான் போடுறது. However, all those useless items were before useful. ஆனாலும் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டதுதான் அந்த குப்பையில போடுறோம் இப்ப பாவிக்க முடியாதபடி. But in the course of time it lost its quality, it lost its talent. அதாவது அந்த காலத்தினுடைய ஓட்டம் காரணமாக பாவிக்கப்பட்ட பொருட்கள் பாவிக்க முடியாத சூழ்நிலையில குப்பையில போடப்பட்டு கிடக்கிறது. No matter however expensive medicine it is, அதாவது ஒரு வேளையில எவ்வளவு விலை உயர்ந்த மாத்திரைகளாகவோ மருந்து பொருட்களாகவோ இருக்கலாம். once it passes its expiry date, ஆனால் அது அந்த உபயோகிக்கப்பட வேண்டிய காலம் முடிந்தது என்று சொன்னால் man will not dare to use it, rather he will throw them into the ஆனால் garbage. யாருமே அதை பாவிக்க மாட்டார்கள், வீசி அடிச்சிடுவார்கள். But the Bible says வேதம் சொல்லுகிறது Jesus is the lifter of the garbage. கர்த்தர் என்ன செய்வாராம், குப்பையில அப்படி எரியப்பட்ட டொலிப்ரீனா இருந்தாலும் Which கர்த்தர் உங்களை means என்ன செய்வாராம்? Hallelujah. ஹalleluya. கர்த்தர் உங்களை Hallelujah. தூக்குவாராம். ஆமென். Which Hallelujah. means God gives us the extension of validity. கர்த்தர் என்ன செய்வார், உங்களுக்கு இன்னும் ஜீவிக்கிற நாட்களை வேலிடிட்டியை இன்னும் உபயோகிக்கப்படலாமான்னு சொல்லி மறுபடியும் ஒரு சீல் போட்டு தருவார். My dear brothers and sisters, ஹalleluya. my beloved sisters and brothers, என்னுடைய அருமையான சகோதரரே சகோதரிகளே, probably some of you are watching this message, so probably some of you are here around. ஒரு வேளையில இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லது செய்தியை கேட்டு கொண்டிருக்கலாம். You may be going through the similar scenario in your life as a useless person. ஒரு வேளையில இப்ப நம்முடைய காரியங்கள் நீ உபயோகம் அல்லாத ஒரு பொருளை போல உன்னுடைய லைஃப் இருக்கலாம். But the Bible says பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது our God is a God of restoration. பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது நம்முடைய தேவன் நம்மை கட்டுகிறவர், உயர்த்துகிறவர், உருவாக்குகிறவர். Which means he gives us one more chance. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுக்கிறார். The Bible speaks about a man called Samson. அதாவது பரிசுத்த வேதாகமம் சொல்லப்படுகிறது, இந்த பைபிள்ல ஒரு மனிதனை பற்றி சொல்லப்படுகிறது, சாம்சனை பற்றி சொல்லப்படுகிறது. When you go to the book of Judges chapter 16, அதாவது நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னு சொன்னா verse 28, வாசிங்க ஒரு ஆள். the Bible says there was a time Samson, he lost his sight, he lost his power. சாம்சன் தன்னுடைய வல்லமையையும் தன்னுடைய
He lost his eyesight. கண் பார்வை வல்லமை எல்லாத்தையும் இழந்து போயிட்டார். He was chosen by God as a mighty hero in the Old Testament அந்த time. பழைய ஏற்பாட்டு காலத்துல சாம்சனை வந்து அதாவது பெலத்து ஒரு பராக்கிரமசாலியாய் அழைக்கப்பட்டவர். Although he was ordained by God as one of the mightiest person in the history, அதாவது இந்த சரித்திரத்துல ஹிஸ்டரியில பரிசுத்த வேதாகமத்துல சாம்சன் வந்து பராக்கிரமசாலியாக ஒரு பெலத்தது ஒரு மனுஷன். but he preferred to be in the wrong place. ஆனால் அவர் என்ன செய்தார் என்று சொன்னா தனக்கு போக வேண்டிய வழியில போகாம போகக்கூடாத வழியில அவர் போனார். Eventually or consequently, he lost the secret of his power. ஆனபடி அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் தன்னுடைய அந்த பவரை வல்லமையை இழந்து விட்டார். Because he knew the secret of the power in him dwells upon his hair. ஆனால் அவருக்கு தெரியும் தன்னுடைய வல்லமை எல்லாம் தன்னுடைய முடியில சடையில தான் இருக்கு என்று சொல்லி. Which was leaked out to a wrong person. அவர் தன்னுடைய ரகசியத்தை சொல்ல கூடாத ஒரு நபருக்கு சொல்லிட்டார். And the Bible says eventually she tried to put him into sleep so that she can remove his hair so that she can make him as a weak person. ஆனபடி அவங்க அந்த அம்மா மடியில போட்டு அவரை நித்திரையாக்கி முடியெல்லாம் எடுத்து விட்டுட்டான். And the Bible says when he woke up, அவர் முழிச்சு பார்த்தபோது he found that his head had become bald-headed. அது என்ன பண்ணார்? முழிச்சு பார்த்தபோது சபையில் இருக்கிற நம்ம போல அநேகரை போல அவர் மாறிட்டார். He lost his power. அல்லேலூயா. முடியே இல்லாம நல்லா சிரிக்கிறாங்க. He lost the secret of his power. அல்லேலூயா. அவருடைய எல்லாமே போயிடுச்சு, எல்லா ரகசியம் எல்லாம் போயிடுச்சு. Later the Bible says he was arrested by the Philistines. அது மாத்திரமில்ல, அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். And they arrested him, they broke his eyes and he lost his eyesight. அதாவது அரெஸ்ட் பண்ணி கைது செய்யப்பட்டது மாத்திரமில்ல, கண்ணையும் தோண்டிட்டாங்க. எவ்வளவு பரிதாபம். And the Philistines, they rejoiced, they were in a great joy on account of the defeat of Samson. ஆனால் பிலிஸ்தியருக்கு இது பெரிய ஒரு வெற்றியா இருந்தது, இவரை கொண்டு போய் இம்சப்படுத்துறது. But the Bible says வேதாகமம் சொல்றது that particular day அதே நாள் Samson cried unto God. கர்த்தரிடத்துல மறுபடியும் கூக்குரலிட்டார். Verse 28 says, அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் அதே அதிகாரத்துல 26வது வசனம் சொல்லுகிறது. Samson cried unto God. சாம்சன் கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டார். He said, Lord, give me one more chance. தேவனே எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் தாருங்க என்று சொல்லி. Give me one more opportunity. இன்னொரு சந்தர்ப்பம் தாருங்க என்று சொல்லி. Give me the strength back. மறுபடியும் அந்த பலத்தை தாருங்க என்று சொல்லி. Just remember me just this one time. ஒரு மறுபடியும் ஒருக்கா என்ன நீங்க நினைவுபடுத்துங்க. The Bible says God remembered him. ஆனா பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்தார். And he was able to destroy more number of enemies at the time of his death than the time of his ministry. அப்படி அவன் ஜெபிச்ச போது உயிரோடு இருந்து எதிரிகளை சாவடிச்சதை காட்டிலும் மரிக்கிற வேளையில பல ஆயிரக்கணக்கானவர்களை சாவடிச்சார். There is a great power in restoration. அந்த நேரத்துல கர்த்தர் அவருக்கு மிகவும் பயங்கரமான வல்லமையை கட்டளையிட்டார். When you are restored by God, அதாவது தேவனால உருவாக்கப்படுற போது God will make you more powerful than ever before in the past. முன் இருந்த பவரை காட்டிலும் வல்லமையை காட்டிலும் தேவன் உருவாக்கப்படைகளை அதிக வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர். You may be a person who lost the essence of light, the qualities of life. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்பு பழைய நாட்கள்ல உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வல்லமை எல்லாத்தையும் இழந்து அப்படியே நொந்து நூலா இருக்கலாம். You may have lost the credibility of your life this morning. உங்களுடைய வாழ்க்கையிலே அர்த்தமே இல்லாம இருக்கலாம். You may have lost whole essence and the qualities of your life. அதாவது நீங்க ஜீவிக்க வேணுமா என்று சொல்றதுக்கு அந்த ரீசனே இல்லாம இருக்கலாம். Probably you are thinking this morning like this. ஆனா ஒருவேளை நீங்க எல்லாம் யோசிச்சிட்டு இருக்கலாம், நான் தான் அப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி. Will I be able to get back to God? ஆனால் இப்ப
இயேசுவிட்ட நீங்க வந்தீங்கன்னு சொன்னால், will I be able to get back to God? இப்ப நாங்க தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ள வர்றபோது Will I get one more chance before God? ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும். Will God take me back? Will God மறுபடியும் நம்மை accept me கட்டுவார், back? மறுபடியும் நம்மை உயர்த்துவார். Will God give me one more chance in கர்த்தர் my life? நிச்சயமாக நமக்கு அந்த காரியத்தை செய்வார். We have a confidence in Christ this morning. இந்த வேளையில அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். For the Bible says He is a God of restoration. அதாவது பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய தேவன் நம்மை கட்டுகிற தேவன் என்று சொல்லி. As long as you have the talents and as long as you have the qualities in your life, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில அந்த தாளந்துகளும் அந்த அபிலிட்டியும் இருக்கிற போது, the world may honor you, the world may use you, the world may try to make use of you. ஆனால் அப்படிப்பட்ட வல்லமைகள் தாளந்துகள் அறிவுகள் இருக்கிற போது உலகம் உங்களுடைய வல்லமைகள் தாளந்துகள் எல்லாவற்றையும் உலகம் உங்களை பயன்படுத்தும். But when you are lost in your quality, in your talent, in your aptitude, அதாவது உங்களுக்கு எதுவுமே எந்த சத்துவமுமே உங்களுக்கு இல்லாம இருக்கிற போது, the same people who promoted you, எந்த ஜனங்கள் உங்களை எந்த உலகம் உங்களை உயர்த்திச்சதோ, the same people will depromote you, they will push you outside. அதே உலகமும் அதே ஜனங்களும் உங்களை அப்படியே தூக்கி அப்படியே குப்பையில போடுவாங்க. But the Bible says ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, Jesus will raise you out of the garbage. ஹalleluya. எல்லாருக்கும் இங்கிலீஷ் விளங்கிட்டு போல இருக்கா? Hallelujah. தமிழ்ல சொல்ல முடியலமே கைதட்டுறீங்க, இது டேஞ்சர். Praise God, they are capturing in the Holy Spirit. ஆமே, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கீங்க. Praise God. நல்லது. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர். உன்னதமானவரின் உயர் மரவில் இருக்கிறவர், சர்வ வல்லபரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாகியமே. சர்வ வல்லபரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாகியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தாம் சிறகுகளால் மூடுவார். Hallelujah. Hallelujah. Shall we all stand up in the presence of God? Praise God. We are going to continue singing that song. Hallelujah. Praise God. Hallelujah. Hallelujah. Come on, let's lift up our hands and praise Him. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு அப்படியே Hallelujah. Hallelujah. தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர், அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையோ அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையோ அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தாம் சிறகுகளால் மூடுவார். Come on, let's put our hands together and praise Him. Hallelujah.